வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ. மே 1 இன்னைக்கு இன்டர்நேஷனல் ஒர்க்கர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு உழைப்பாளர் தினத்தை கிட்டத்தட்ட 100 நாட்டுக்கு மேலே இருக்கிறவங்க விடுமுறையோட செலிப்ரேட் பண்ணுறாங்க. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஹிஸ்டரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1830 பிரான்ஸில் நெசவு தொழிலாளர்கள் வேலையை 10 மணி நேரம் மேற்ற சொல்லி அதுக்காக போராட்டங்கள்ன்றது போச்சு. 1832 மறுபடியும் கப்பல் தொழிலாளர்கள் அதே மாதிரி 10 மணி நேரம் வேலைக்காக போராட்டங்கள் பண்ண ஆரம்பித்தாங்க. அதை அப்படியே தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 1886 மெக்கானிக் ஹார்வெஸ்டிங் மிஷின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனிக்கு எதிராக மக்கள்லாம் ஒன்றா சேர்ந்து போராட்டம் பண்ண ஆரம்பித்தாங்க. அது ஒரு பெரிய கலவரத்தில் முடிஞ்சு அதில் 4 பேர் சுட்டும் கொண்டுட்டாங்க. உலக நாடுகளுடைய பார்வை இந்த தொழிலாளர்கள் மேலே விழ 1887 தலைவர்கள் இதுக்காக பிரச்சனைக்கு காரணமானவங்கலாம் தூக்கில் போட சொல்லி 7 பேருக்கு தண்டனையும் கொடுத்தாங்க. இப்படி உலகம் முழுக்க பார்த்தீங்கன்னா மே மாதத்தில் பிரச்சனைன்றது எல்லா இடங்கள்லையும் வந்திருக்கு. அதுக்கு தொழிலாளர்கள்ன்றவங்க போராட்டம் பண்ணியிருக்காங்க. அதுக்கு உதாரணம் சொல்லணும்னா சவுத் ஆப்பிரிக்காவில் 1950 இதே மாதிரி மே மாதத்தில் நடந்த ஒரு பெரிய போராட்டத்தில் 18 பேர் சுட்டு கொண்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி ஆஸ்திரேலியாவில் பார்த்தீங்கன்னா மெல்போர்னில் 1856 கட்டிட தொழிலாளர்களும் இதே மாதிரி போராட்டத்தில் இறங்கிறாங்க 8 மணி நேரம் வேலைக்காக. அதுதான் ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு பெரிய வெற்றியும் அடைஞ்சது. இப்படி உலகம் முழுக்க பார்த்தீங்கன்னா மே மாதம் அப்படின்றது ஒரு பெரிய லெவலில் தொழிலாளர்களுக்கான ஒரு மாதமாகவே மாறிச்சு. அதனால் அவங்களுக்காக ஒரு டே உருவாக்கலாம்னு சொல்லிட்டு தான் இந்த 1ஆம் தேதி உருவாக்கிட்டாங்க. இப்படி முதல்ல பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இந்த சிகாகோவில் நடந்த அந்த பிரச்சனை அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஃபேமஸாக பேசிகிட்டு இருக்கிற ஒரு விஷயமா இருக்குதுங்க. இப்போ வரைக்குமே கூட அமெரிக்காவில் அந்த பிரச்சனை ஓடினா இருக்குது. அது வேற ஒன்றா போயிட்டு இருக்கு. 2006 பார்த்தீங்கன்னா அந்த குடியேறிகளுக்கு கொடுக்கக்கூடிய இந்த உரிமைகள் பற்றி நிறைய பிரச்சனை போராட்டம் அப்படின்றது தொழிலாளர் ரீதியாக போச்சு. 2007 பார்த்தீங்கன்னா அது காவல்துறையும் ஒரு பெரிய ஆதரவு கொடுத்தாங்க. அவங்களுடைய வீடியோஸ்லாம் எடுத்து போட்டு அவங்களுக்கு ஆதரவு அப்படின்றத காட்டினாங்க. 2008 பார்த்தீங்கன்னா ஷிப்பிங் கம்பெனியும் அதுக்கு ஒரு பெரிய ஆதரவு கொடுக்க ஆரம்பித்தாங்க. அப்படி 2012, 17 இந்த காலகட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பெரிய உரிமைகள் அப்படின்றது மாற்றப்பட்டது. இப்படி தொழிலாளர்கள் சம்பந்தப்பட்ட உரிமைகள் அவங்களுடைய போராட்டம் அப்படின்றது இந்த மே மாதத்தில் நடக்கிறதுனால அதை எல்லாத்தையும் ஒத்து ஒரு டேட்டை உருவாக்கலாம்னு சொல்லிட்டு மே 1 அப்படின்றது உழைப்பாளர் தினமாக நம்ம கொண்டாடுகிறோம். அதுவும் நம்ம நாட்டை பொறுத்தவரைக்கும் 1923 தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா உழைப்பாளர் சிலையை அந்த பீச் பக்கத்தில் வச்சு நம்மளும் அந்த உழைப்பாளர் தினத்தை செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சோம்ப்பா. இப்படி இன்னைக்கு உலகம் முழுக்கக்கூடிய பல நாடுகள் இன்னைக்கு இன்டர்நேஷனல் ஒர்க்கர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க மே 1. நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் சன்ஃப்ளவர் டே அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் ஒரு டே செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. இது கெரில்லா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேங்கு 1970 உருவானாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரோட்டில் எங்கேயாவது ஒரு இடத்த பார்த்துட்டாங்கன்னா அதில் மண் இருக்குன்னு தெரிஞ்சிட்டாலே அங்கே ஒரு விதையை நட்டு வச்சுட்டு போயிடுவாங்க. இப்படி பார்த்தீங்கன்னா நமக்கு சொந்தம் இல்லாத இடங்களில் இந்த புறம்போக்கு இடம் சொல்லுவோம் தெரியுங்களா, அந்த மாதிரி இடத்துலலாம் இவங்க நட்டு வச்சுட்டு போகிறது அப்படின்றது ஒரு அழகமாக வச்சுக்கிறாங்க. இந்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஃபேமஸ் ஆக 2007 பார்த்தீங்கன்னா இதுக்காக ஒரு டே உருவாக்கிட்டாங்க. ஸோ இந்த சம்மர் டைமில் பார்த்தீங்கன்னா அவங்க ஊரில் அவங்களுடைய கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த சன்ஃப்ளவர் அப்படின்ற சூரியகாந்தின்ற செடி மட்டும் நல்லா வளரும். அதனால் பார்த்தீங்கன்னா அவங்க இந்த சன்ஃப்ளவர் டே அப்படின்னு வச்சுக்கிறாங்க. இப்போ ஒவ்வொரு ஊரில் இருக்கவங்களும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி நட்டுக்குங்க அப்படின்ற மாதிரியான கான்செப்ட்டில் தான் பார்த்தீங்கன்னா உருவாக்கிறாங்க. ஸோ எது எப்படியோ நம்மளுடைய இயற்கை வளத்தை பாதுகாக்கிறதுல ஒரு அக்கறையோட ஒரு கேங் செயல்படுறாங்கப்பா. இது பார்த்தீங்கன்னா 1649 இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த ஜெரார்டு வின்ஸ்டன்சி அப்படின்ற ஒரு பர்சனு. இவர் ஃபர்ஸ்ட் டைம் இதை பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய வரலாற்று குறிப்பு இருக்குது. பட் இருந்தாலும் 1970 தான் பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு கேங்காக ஃபார்ம் ஆனாங்க. இப்படி ஃபார்ம் ஆகி இவங்களால் உருவாக்கப்பட்ட ஒரு தினம் தான் பார்த்தீங்கன்னா பார்க்குற இடத்துலாம் செடியை நடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்நேஷனல் சன்ஃப்ளவர் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே செலிப்ரேட் பண்ணுறாங்க மே 1. நெக்ஸ்ட் யூனிட்டி டே அப்படின்னு சொல்லிட்டு கஜகஸ்தானுங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா அந்த லேபர் டே தான். பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு வரலாறு வச்சுக்கிறாங்க. ஏன்னா சோவியத் யூனியன் இருந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா இதுக்குன்னு ஒரு டே பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. பட் ஆனால் அதெல்லாம் அதுக்கப்புறம் மாறி ஒரு பெரிய லெவலில் மாற்றங்கள்ன்றது பார்த்துட்டாங்க. இந்த கஜகஸ்தானை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கிட்டத்தட்ட 151 நாடுகளில் இருக்கக்கூடிய வாசிகள் இந்த பகுதியில் இருக்கிறாங்களா. ஸோ அத்தனை மக்கள் இருக்கிறாங்கன்னும் போது எல்லாருடைய யூனிட்டியும் நம்ம பாதுகாத்தாக வேண்டியிருக்கு. அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா எல்லாருடைய உணர்வுகளுக்கும் மதிப்பு கொடுத்தாக வேண்டியிருக்குல்ல. ஸோ அப்படி இந்த லேபர் டே ஆதரிக்கக்கூடிய மக்கள்லாம் ஒரு பெரிய பெரைடு அப்படின்றது அவங்க ஊரில் நடக்க ஆரம்பிச்சிருக்குது. ஸோ அதை ஒரு ஃபேமஸ் ஆக்கி அந்த நாளை பார்த்தீங்கன்னா யூனிட்டி டே அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிட்டாங்க. பட் ஆனால் அதுக்கு பேஸாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா லேபர் டே அப்படின்றது தான். பட் ஆனால் இப்போ இவங்க பார்த்தீங்கன்னா யூனிட்டி டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க கஜகஸ்தானை மே 1. நெக்ஸ்ட் டே ஆஃப் கான்வெகேஷன் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி லாட்வியா அப்படின்னு சொல்லிட்டுங்க. லாட்வியாவில் ஏன் இதை செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா 1918 ரஷ்யாக்கிட்ட அவங்க சுதந்திரம் வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் 17, 18 இந்த டேட்டில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு எலெக்ஷன் நடக்குது. அந்த எலெக்ஷனில் அவங்க ஜெயிச்சு அதுக்கப்புறம் அவங்க கிட்டத்தட்ட 205 லா உருவாக்கி அதில் விதிமுறைகள் அப்படின்னு சொல்லிட்டு 291 விதிமுறைகளே வகுத்தாங்க. இதெல்லாம் முடிஞ்சு 1922 பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அசம்பிளி, அதாவது அவங்க நாட்டுக்கு அவங்கள ஆள்றதுக்கு அவங்களுக்கான சட்டத்திட்டங்கள்ன்றது உருவாகி ஃபஸ்ட் டைமாக அந்த அசம்பிளி வைப்போம். அதனால தான் பார்த்தீங்கன்னா டே ஆஃப் கான்வெகேஷன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி டே அப்படின்னு சொல்லிட்டு லாட்வியா ஒரு டே செலிப்ரேட் பண்ணுறாங்க மே 1. நெக்ஸ்ட் குளோபல் லவ் டே அப்படின்னு சொல்லுங்க. இது லவ் டேன்னு லவ்வர்ஸ் டே நினச்சிடாதீங்க. இது வேறு. இது என்னன்னா எல்லாருக்குள்ளேயும் அன்பு இருக்குது, அது எல்லார்ட்டையும் ஷேர் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு 2003 பார்த்தீங்கன்னா ஹெரல் டபிள்யூ பெக்கோ அப்படின்ற ஒரு பர்சன் தான் இதை ஃபஸ்ட் டைமாக உருவாகினார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 36 நாட்டில் இது பயங்கர ஃபேமஸாக போய் அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய நிறைய முக்கியமான அந்த ஃபேமஸான பர்சன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்குன்னு ஒரு அம்பாசிடராக உருவாக்கிட்டாங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 300 பேர் இருக்காங்களாம். ஸோ அன்புன்ற ஒரு விஷயத்தை நம்ம ஷேர் பண்ண ஆரம்பிச்சோம்னா அந்த போர்லாம் இல்லாமல் நம்ம எல்லாருமே சந்தோஷமாக வாழலாம், எல்லாரும் ஒரு அன்பான ஒரு வாழ்க்கையை வாழலாம் அப்படின்ற ஒரு பேசிக்கான கான்செப்ட் வச்சு தான் பார்த்தீங்கன்னா குளோபல் லவ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே செலிப்ரேட் பண்ணுறாங்க மே 1.
நெக்ஸ்ட் நேஷனல் ஃபிசிஷியன் டே அப்படின்னு சொல்லிட்டு கனடாவில் ஒரு டேங்க. இது வந்து 2002 கணக்குப்படி அவங்க நாட்டில் கிட்டத்தட்ட 96,000 பேர் வந்து டாக்டர்ஸாக இருக்கிறாங்க. அதுலேயும் இந்த நகர்ப்புறங்களில் பார்த்தீங்கன்னா 92%, கிராமப்புறத்தில் 8% இருக்காங்க. கனடாவை பொறுத்த வரைக்கும் அவங்க இந்த டே வந்து சூஸ் பண்ணது காரணம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் டைமாக எமிலி ஸ்டேவ் அப்படின்ற ஒரு பர்சன் வந்து மருத்துவராக வந்து பெண் மருத்துவராக வந்தாங்க. அதை செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்றதுக்காக. ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம்லாம் ஆனதுக்கு அப்புறம் அவங்க அந்த மருத்துவத்துறையை சூஸ் பண்ணி பிள்ளை வந்தது அப்படின்றதுலாம் ஒரு பெரிய விஷயம். ஸோ அதெல்லாம் வந்து செலிப்ரேட் பண்ணுன்றதுனால அவங்களுடைய பர்த்டேவை சூஸ் பண்ணி இன்றைக்கி வந்து நேஷனல் ஃபிசிஷியன் டே அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாக்டர்ஸ்லாம் செலிப்ரேட் பண்ணுறாங்க மே 1. நெக்ஸ்ட் அயர்லாந்தில் பில்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இந்த டேக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வரலாறு என்னான்னு தேடி பார்த்தாலும் கிடைக்க மாட்டேது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய இந்த வரலாற்று ஆசிரியர்கள் அப்புறம் இந்த ரைட்டர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து ஒரு கற்பனையான ஒரு கதையால் உருவாக்கப்பட்டது, இது எந்த காலகட்டத்தில் தோணுதெல்லாம் தெரில அப்படின்ற மாதிரியான கதைகள் தான் சொல்கிறாங்க. ஸோ பட் இப்போ எப்படி அதை கொண்டாடுறாங்க செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நெருப்பு மூட்டி உருவ பொம்மைங்கள்லாம் எரிக்கிறது, அப்புறம் இந்த மேனுடைய வசந்த காலம் முடிஞ்சு இந்த கோடை காலம் ஸ்டார்ட் ஆகுதுல, அதை வரவேற்கணுன்றதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்ட்லாம் அவங்க வச்சுருந்தாங்க அப்படின்ட்டு. அதுக்கு இப்போ வந்து ஏகப்பட்ட கதைகள் வச்சுருக்காங்க. ஸோ ஒரு கொண்டாட்டம், அவ்வளோதான். அது எப்படி செலிப்ரேட் பண்ணாலும் என்ன அப்படின்ற மாதிரியான ஒரு கான்செப்டில் தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அயர்லாந்து பில்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க மே 1. கடவுளுக்கும் கவனக்குறைவு இருக்கும் பொழுது, அதனால தான் அவர் படைச்ச இந்த பூமியில் பேரழிவுகளும் போர்களும் இன்னும் நடந்துகிட்டு இருக்கு. மறுபடியும் எல்லாரும் நாளைக்கு வந்து சந்திக்கிறாது. உங்கள்கிட்ட விடைபெறுது நான் உங்கள் பாண்டிய. நீங்கள் பார்த்துட்டு இருக்கேன் இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ.